அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு பணிக்கொடைக்கான விதிகளில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன மாற்றங்கள், அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை சமீபத்தில் தேசிய ஓய்வூதிய முறையின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பணிக்கொடை வழங்குவதற்கான தற்போதைய விதிகளை திருத்தியுள்ளது. திருத்தப்பட்ட விதிகளில் கடந்த 10 மாதங்களின் சராசரி சம்பளம், ஊதியங்களை கணக்கிடுவதற்கு DOPPW சில புதிய விதிகளையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கான இந்த மாற்றப்பட்ட விதிகள் என்னதான் ஒவ்வொன்றா பார்க்கலாம். பணிக்கொடை கணக்கீடு பொதுவாக கடைசியாக பெற்ற சம்பளம் அல்லது ஊதியத்தின் கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் கடந்த 10 மாதங்களின் சராசரி சம்பளம் பணிக்கொடை கணக்கீட்டிற்கு பயன்படுத்தப்படும் சூழ்நிலைகள் தற்போது உள்ளன. இந்த சூழ்நிலையில் பின்வருமாறு ஒன்று அடங்கும். அதாவது விடுப்பு அல்லது இடைநீக்கம், ஆனால் பின்னர் சேவையை இழக்காமல் மீண்டும் சேர்க்கப்பட்டவர்கள் போன்ற அபராதத்தை தவிர்த்து பிற காரணங்களுக்காக கடைசி 10 மாத சேவை சம்பளம் குறைந்திருந்தால், பதவி உயர்வு காரணமாக கடந்த 10 மாத சேவையில் சம்பளம் அதிகரித்திருந்தால், முந்தைய விதி பார்த்தோம்னா மத்திய சிவில் சர்வீஸ், அதாவது தேசிய ஓய்வூதிய முறையின் கீழ் பணிக்கொடை செலுத்துதல், அந்த விதிகள் 2021 முதல் சூழ்நிலையை நிவர்த்தி செய்தாலும் கடந்த 10 மாத சம்பளம் அதிகரிக்கக்கூடிய அல்லது மருத்துவ காரணங்களால் விடுப்பு காரணமாக பணியாளரின் சம்பளம் குறைக்கப்பட்ட அல்லது அபராதம் நடைமுறையில் இருக்கும்போது ஒரு ஊழியர் இறந்தால் ஏற்படும் வழக்குகளுக்கு இது தேவையான வழிமுறைகளை வழங்குவதில்லை. DOPPW மேற்கண்ட சூழ்நிலைகளை நிவர்த்தி செய்து மத்திய சிவில் சர்வீஸ், அதாவது தேசிய ஓய்வூதிய முறையின் கீழ் பணிக்கொடை செலுத்துதல் திருத்த விதிகள் 2025 மூலம் முந்தைய விதிகளை திருத்தி ஒரு விளக்கத்தை சேர்த்துள்ளது. முதலாவதாக, கடைசி 10 மாத சேவையின் போது ஒரு அரசு ஊழியர் மருத்துவ சான்றிதழின் அடிப்படையில் அசாதாரண விடுப்பில் பணியிலிருந்து விலகி இருந்தால், அவர் பணியிலிருந்து விலகி இருக்காவிட்டாலோ அல்லது இடைநீக்கம் செய்யப்படாவிட்டால் அவர் பெற்றிருந்தக்கூடிய ஊதியத்தின் சராசரி ஊதியத்தை நிர்ணயிப்பதற்கும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இரண்டாவதாக, முந்தைய விதியில் ஒரு ஊழியர் கடந்த 10 மாதங்களில் பல்வேறு காரணங்களுக்காக பணிக்கு வரவில்லை என்றால் சராசரி ஊதியத்தை கணக்கிடுவதற்கான ஒரு ஏற்பாடு இருந்தது. அதில் ஒரு அரசு ஊழியர் தனது பணியின் கடைசி 10 மாதங்களில் அசாதாரண விடுப்பில் அந்த பணியில் இல்லாதிருந்தாலோ அல்லது பணி நீக்குதலில் இருந்திருந்தாலோ அந்த காலம் பணியாக கருதப்படாதிருந்தாலோ மேற்கூறிய விடுப்பு அல்லது இடைநீக்க காலம் சராசரி ஊதியத்தை கணக்கிடுவதில் புறக்கணிக்கப்படும். மேலும் 10 மாதங்களுக்கு முந்தைய சமமான காலமாக சேர்க்கப்படும். இதன் மூலம் ஒரு மாதத்தின் அந்த பின்னங்கள் ஒரு முழு மாதமாக சேர்க்கப்படும் போது இந்த நோக்கத்திற்காக ஒரு மாதம், அதாவது 30 நாட்களை கொண்டதாக கணக்கிடப்படும் என்று கூறப்படுகிறது. இதனோட விளக்கம் பார்த்தோம்னா, ஒரு அரசு ஊழியர் ஜூலை 16, 2019 அன்று ஓய்வு பெறுகிறார். கடைசி 10 மாதங்கள், அதாவது 9 முழு மாதங்களையும் செப்டம்பர் 2018 16 நாட்களின் பின்னங்களையும் ஜூலை 2019 16 நாட்களில் உள்ளடக்கியது. பின்னர் இந்த காலங்களுக்கான ஊதியங்கள் மாதத்தின் நாட்களின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் ஊதியத்தை 14/30 மற்றும் 16/30 காரணியால் பெருக்கி கணக்கிடப்படும். இந்த சூத்திரம் பிப்ரவரி மாதத்திற்கும் அந்த மாதம் 28 நாட்கள் கொண்டதா அல்லது 29 நாட்கள் கொண்டதா என்பதை பொருட்படுத்தாமல் பொருந்தும். மேற்கூறியவற்றை தவிர சராசரி சம்பளத்தை கணக்கிடுவது குறித்த பிரிவில் பின்வருமாறு புதிய விதிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, ஒரு அரசு ஊழியருக்கு ஓய்வுக்கு பிறகு பின்வரும் சூழ்நிலையில் அவரது கடைசி 10 மாத சேவையின் போது அவரது ஊதியம் கருத்தியல் ரீதியாக அதிகரிக்கப்பட்டால் இந்த விதிக்கான சராசரி ஊதியங்களை நிர்ணயிப்பதற்கு அத்தகைய கற்பனையான ஊதியம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அரசு ஊழியர் ஓய்வு பெற்ற பதவியின் ஊதிய அளவு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பணியில் இருந்த தேதியிலிருந்து
முன்னோடியான தாக்கத்துடன் அதிகரிக்கப்பட்டு அதிக சம்பள அளவுகோலில் அவரது ஊதியம் அந்த தேதியிலிருந்து நேஷனல் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது. ஸோ ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் துறைசார் பதவி உயர்வு குழுவின் பரிந்துரையின் பேரில் அல்லது எந்த ஒரு துறைசார் நடவடிக்கையிலும் அல்லது நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் விடுவிக்கப்பட்டதன் பேரில் பின்னோக்கிய தேதியிலிருந்து பதவி உயர்வு பெறுகிறார். மேலும் ஊதிய நிர்ணயத்தின் பலன் அத்தகைய பதவி உயர்வு தேதியிலிருந்து கற்பனையான அடிப்படையில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது. ஸோ ஒரு அரசு ஊழியர் அந்த அபராத காலத்தில் இறந்து அந்த அபராத காலத்தில் மட்டும் அவரது ஊதியத்தை குறைக்கும் விளைவு அந்த தண்டனைக்கு இருந்து தண்டனை காலம் முடிந்த பின்னர் அந்த ஊழியர் மேற்கூறிய அபராதத்தின் எந்த தாக்கமும் இல்லாமல் அவருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஊதியத்தை திரும்ப பெற்றிருப்பார் என்றால் அத்தகைய அபராதத்தின் விளைவை புறக்கணித்து அவரது கடைசி 10 மாத பணிக்காலத்திற்கான நோஷனல் சராசரி ஊதியத்தினை நிர்ணயிப்பதற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் ஸ்டாப் பண்ணி கூட நீங்கள் படித்து பாருங்கள். இதில் உங்களுக்கு புரியல அப்படிங்கிற பட்சத்தில் இதனோட ஆங்கில வெர்ஷனும் நெட்டில் கிடைக்கும். அதையும் நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.